இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கருத்தும் கணிப்பும் நிகழ்ச்சியில ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியா அங்க இருக்கிற நிலவரம் என்ன, கருத்து கணிப்புகள்ல இருக்கக்கூடிய முடிவுகள் என்ன, யார் முன்னிலை வைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபேக்டர்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ நான் நம்மளோட கருத்து கணிப்புகள்லாம் நான் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ல போடுவேன் டிஸ்பிளேக்காக. நான் படிச்சு முடிச்சோன்னே இந்த கருத்து கணிப்புகள் பத்தி ஹரிஷ் என்ன நினைக்கிறாரு, இந்த கருத்து கணிப்புகள் சரியா இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா, இல்லை அவரோட பார்வையில இருந்து என்ன ஒரு மாற்றம் இருக்கும், அவரோட கருத்து என்ன அப்படிங்கிறதே ஒரு வேர்டிக்டா இந்த கருத்து கணிப்புகள் நான் சொல்லி முடிச்சுட்டு கேட்க போகிறேன். அதை பற்றி பகிர்ந்துக்கு தான் ஹரிஷ் நான் வெல்கம் பண்ணுறேன். வணக்கம் ஹரிஷ். வணக்கம். ஸோ திருச்சி தமிழ்நாட்டின் என்னங்க சென்டர் பாயிண்ட் அப்படின்னு மத்திய மாவட்டத்தில் சரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். யார் யார் மாற்றங்கள் நிகழ்ந்த மாற்றம் அரசியல் தொடக்கம் நடந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா? ஒன்று மதுரையை தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை திருச்சியை தேர்ந்தெடுப்பாங்க. ரைட்டு. ஸோ எத்தனை சாம்பிள்ஸ்ல இருந்து எடுத்துக்கோன்றதுலேருந்து போயிடலாம். கடைசியில் நீங்கள் யார் யார் நிற்க போகிறோன்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் நீங்கள் மக்களுக்கு தெரியறதுக்காக யார் என்னென்ன கட்சியில் நிற்கிற, யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஹரிஷ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாட்ஸ், அதாவது கருத்து கணிப்புகள் எடுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் 3915. ஆனால் கடைசியில் நம்ம ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் வேலிட், எதெல்லாம் உண்மைத்தன்மை உள்ளது அப்படின்னு பார்க்குறப்போ 3105 மட்டும்தான். இந்துக்கள் 2559, கிறிஸ்தவர்கள் 261, முஸ்லீம்கள் 282, இல்லை மற்றவர்கள்னு சொல்லப்படுறவங்க 2 வராங்க. அண்ட் ஆண்கள் 1450, பெண்கள் 1633, மூன்றாம் பாலினத்தோர் 22, 18 19 இந்த வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வாக்களிக்க போகிறவங்க 799 சாம்பிள்ஸ் வந்திருக்கு. 20 30 வயசு வரைக்கும் 605, 30 50 வயசு வரைக்கும் 804, 50 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர் 894, அண்ட் படித்தவங்க அப்படிங்கிற கேட்டகரியில் 2310, படிக்காதவர்கள் 795. சமூகம் வாரியாக நம்ம பிரிச்சுக்கிட்டு வந்த சாம்பிள்ஸ் அப்படின்னா முத்தரையர் 686, முக்குளத்தோர் 577, வெள்ளாளர் 383, நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க 272, அண்ட் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க 182, நாடார்கள் 136. இந்த எந்த சமூகமே சேராமல் மற்ற சமூகங்கள்லாம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 899. இந்த மாதிரி சாம்பிள்ஸை நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்துருக்கோம், அதாவது இந்த கட்சிகள் கிட்ட ஆளுங்களை சேர்ந்தவங்க தான் எடுத்துருக்கோங்கிற மாதிரி பிரித்து பார்த்தோம் அப்படின்னா திமுகக்கு 791, காங்கிரஸ்க்கு 216, அஇஅதிமுகக்கு 689, பாஜகக்கு 190, அமமுகக்கு 299, நாம் தமிழருக்கு 161, ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் 115. இந்த எந்த கேட்டகரியிலுமே சேராதவங்க 644. இப்போ கேள்விகள் என்னெல்லாம் கேட்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா திமுக 2.5 வருஷம் ஆண்டிருக்காங்க. அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு 30% பேர் மிகவும் மோசம்னு சொல்லியிருக்காங்க. மோசம் 34% பேர், 10.80% பேர் சுமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னு இங்க திருச்சி மக்கள் 15% பேர் மட்டுமே நினைக்கிறார்கள். அண்ட் மத்தியில் ஆள்ற பாஜக அரசாங்கத்தை பத்தி இதே மாதிரி ரேட் பண்ண சொல்லலாம் கேட்டா 33% திருச்சி மக்கள் மிகவும் மோசம்னு சொல்லியிருக்காங்க. மோசம்னு 29.62%, சுமார் அப்படின்னு 10.98% பேர் சொல்லியிருக்காங்க. மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள், மத்தியில் ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் வெறும் 18.35% திருச்சி மக்கள் மட்டுமே நினைக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டு மேல வச்சிருக்க பார்வை, அக்கறை, அதாவது நம்ம தமிழ்நாட்டை நடத்தும் முறை அவங்க கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டா 45.33% திருச்சி மக்கள் அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு 18.77% திருச்சி மக்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அக்கறை இருக்கு நம்புற திருச்சி மக்கள் பாத்தீங்கன்னா வெறும் 15.90% மட்டுமே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சனாதன தர்மத்தை குறித்த பேச்சு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா 60.73% பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்படல இல்ல ஓரளவுக்கு கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சுமாரா ஞாபகம் இருக்குன்னு பதில் சொல்றவங்க பாத்தீங்கன்னா 10.37% பேர் மட்டுமே. திருச்சி மக்களை பொறுத்தவரை 4.56% பேருக்கு மட்டும்தான் அந்த சனாதன தர்மம் குறித்த பேச்சு எல்லாரும் காதுக்கும் போய் சேர்ந்திருக்கு. ஆனா சனாதன தர்மம்னா என்ன, அதுக்கான மீனிங் அர்த்தம் தெரியுமான்னு கேட்டா 70.82% பேருக்கு பெரும்பாலான திருச்சி மக்களுக்கு அதை பத்தி தெரியலன்னு சொல்றாங்க. 6.37% பேருக்கு மிகவும் முற்றிலுமா தெரியாம இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியுது. ஆனா குறிப்பா ரொம்ப தெளிவா தெரியலன்னு சொல்லலாம். ஆனா 3.44% திருச்சி மக்களுக்கு மட்டுமே சனாதன தர்மத்தை குறித்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அதை பத்தி கரெக்டா பதிலும் சொல்ல தெரியுது. இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பாஜக கூட கூட்டணியில பயணிச்சாங்க. ஆனா இப்போ அவங்களை கழட்டி விட்டுட்டு தனியா வந்துட்டாங்களே, இது எந்த அளவுக்கு சரியான முடிவு அப்படின்னு கேட்டா கொஞ்சம் இந்த முடிவை அவங்க அவாய்ட் பண்ணி பாஜக கூட தொடர்ந்து பயணிச்சுக்கலாம் அப்படின்னு திருச்சி மக்கள் 15.38% பேர் மட்டுமே நினைக்கிறாங்க. ஆனா இது அவசரமான முடிவுன்னு ஒரு கேட்டகரி நினைக்கிறாங்க. அதோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 23.51% பேர் நினைக்கிறாங்க. அண்ட் திருச்சி மக்கள் 54.80% பெரும்பான்மையா திருச்சி மக்கள் பாஜகவை விட்டு அஇஅதிமுக தனியா பயணிப்பது நல்லது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அஇஅதிமுக பாஜக விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கான காரணம் என்ன,
கிறிஸ்தவர்கள் அண்ட் இஸ்லாமியர்களை கவர்றதுக்காகவா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லிட முடியாது அப்படின்னு 10.85% பேர் நினைக்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு அதிமுகவுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா 60.79% பேர் வந்து பதிலில் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை வந்து கவர்றதுக்காக தான் பிஜேபியை விட்டு வந்திருக்காங்க அப்படின்னு திருச்சி மக்கள் 22.56% பேர் வந்து நினைக்கிறாங்க. அடுத்து திமுகவோட பற்றின ஒரு கேள்வி. திமுகவோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்த வாக்குறுதிகளை 99% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருல எங்கே போனாலும். அதை பற்றி கேட்டதுக்கு ஆம் சரியாக சொல்கிறாரு. நம்பக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30.20% பேர் திருச்சியில் இருக்காங்க. அண்ட் முதல்ல லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம், பண்ணலன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும், அப்புறம் தாங்க பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலும் கேள்வியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 24.82% பேர் திருச்சி மக்கள் வந்து சொல்கிறாங்க. இல்லை ஒரு பொய் சொல்கிறாருனே டிரெக்டாக நினைக்கக்கூடிய திருச்சி மக்கள் வந்து 30.46% பேர். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் அதை குறித்து அமைச்சர்கள் கூடும் வரம்பு மீறின கருத்துக்களை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் அமைச்சர்களுடைய பேச்சை வந்து கட்டுப்படுத்த தவறிட்டாரு. இது வந்து பலவாட்டி இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குது, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, ரொம்ப வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவமாக இருக்குது அவங்க அப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி 30.58% பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது வந்து சாதாரணம் தாங்க, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பெருசாக எதையும் பாதிக்காது அப்படின்னு 30.99% திருச்சி மக்கள் நினைக்கிறாங்க. நாங்கள் இலவசங்கள் கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து 21.5% திருச்சி மக்கள் வந்து இருக்காங்க. அண்ட் ஒரு முதல்வராக 2.5 வருடம் ஸ்டாலின் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு திருச்சி மக்கள் குறிப்பாக என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்ட கேள்விக்கு மிகவும் மோசம், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மிக மிக மோசம், சரியே இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் 33.91% திருச்சி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அண்ட் மோசம் அப்படின்னு 27.7% திருச்சி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. சுமாரான ஒரு ஆளுமையாக இருக்கார் ஸ்டாலின், அவருடைய வேலையை வந்து அந்த அளவுக்கு தான் மதிப்பிட முடியும் அப்படின்னு 15.89% பேர் வந்து திருச்சி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் திருச்சி மக்களில் வெறும் 14.56% பேர் மட்டுமே ஸ்டாலின் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பதில் அளிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் உங்களுடைய திருச்சியில் எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்ட ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு சீராக இருக்குது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மிக மிக மோசமாக இருக்குது சட்ட ஒழுங்கு திருச்சியில் அப்படின்னு 34.59% பேர் நினைக்கிறாங்க. மோசமாக இருக்குன்னு 31.66% பேர் நினைக்கிறாங்க. சுமாராக தான் இருக்குது அப்படின்னு 15.92% பேர் நினைக்கிறாங்க. மிகவும் சிறப்பு அப்படின்னு 14.8% பேர் திருச்சி மக்கள் லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்ட ஒழுங்கை பற்றி வந்து சிறப்பாக இருக்குன்னு வெறும் 14.8% பேர் தான் நினைக்கிறாங்க. அண்ட் காவிரி இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனையில் கையாண்ட விதம் மத்திய அரசுக்கிட்ட அணுகினது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதெல்லாம் வந்து சரியா, இல்லை கர்நாடக கவர்மெண்ட்டை வந்து நம்ம அணுகி இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, தமிழக அரசாங்கம் கடைபிடித்த அந்த ஒரு டிசிஷன், அவங்க எடுத்த அணுகுமுறை தான் சரி அப்படின்னு திருச்சி மக்கள் 21.51% பேர் நினைக்கிறாங்க. திருச்சியில் காவிரி ஓடுது, அதனால் அவங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில் நினைக்கிறேன். இல்லை இவங்க வந்து விவசாயி ஏமாற்றிட்டாங்க, விவசாயிகளை ஏமாத்தினதா வந்து திருச்சி மக்கள் 11.38% பேர் வந்து நினைக்கிறாங்க. காங்கிரஸ் கூட இருக்கிற அந்த அலைன்ஸை வச்சு ப்ளே பண்ணியிருக்கலாம், இல்லை முறிச்சிருக்கலாம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குன்னு 24.97% மக்கள் திருச்சி மக்கள் நினைக்கிறாங்க. இது மக்களை மடைமாற்றும் திட்டம் அப்படின்னு 35.1% திருச்சி மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் வந்து நேரடியாக விவசாயத்தில் ஈடுபட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அப்பப்போ ஈடுபடுவோம், அதாவது பார்ட் டைம் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து 10.9% வந்து பகுதி நேர விவசாயியாக இருக்கும் அப்படிங்கிறது திருச்சி மக்களோட பதிலாக இருக்குது. முற்றுமா எங்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு 70.82% திருச்சி மக்கள் சொல்கிறாங்க. விவசாயத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு 13.44% திருச்சி மக்கள் மட்டுமே பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எடுத்த அந்த திட்டங்களாக இருக்கட்டும், அணுகுமுறையாக இருக்கட்டும், அவங்க கையாண்ட விதங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, திருப்திகரமாக இருக்குன்னு கேட்டால் பிடிக்கவே இல்லை, மிக மிக மோசம் அப்படின்னு 35.56% பேர் நினைக்கிறாங்க. மோசம் அப்படின்னு 34.9% திருச்சி மக்கள் நினைக்கிறாங்க. சுமாராக தான் செயல்பட்டிருக்காங்க விவசாயிகள் விஷயத்தில் அப்படின்னு 11.55% திருச்சி மக்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க, விவசாயிகளை நல்லா பார்த்துக்கிறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு 10.36% திருச்சி மக்கள் தான் நினைக்கிறார்கள். அண்ட் இந்த மழை வெள்ளம் இந்த நாளை ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் அதெல்லாம் எப்படி சமாளிச்சிருக்காங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு கேட்டதுக்கு மிக மிக மோசம், சரியே இல்லை, அவங்களுக்கு ஐடியாவே இல்லை, நல்லா சமாளிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில வந்து 31% வந்து திருச்சி மக்கள் நினைக்கிறாங்க. அந்த ஒரு கேட்டகரியில் சமாளிக்கவே இல்லை, மோசம் அப்படின்னு 29.47% பேர் நினைக்கிறாங்க. சுமாராக சமாளிச்சாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு 20.87% திருச்சி மக்கள் பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க.
12.36% திருச்சி மக்களுக்கு தான் நம்ம தமிழக அரசாங்கம், அதாவது திமுக அரசாங்கம் மழை வெள்ள பாதிப்புகளை கையாண்ட விதம் பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்ல கேட்கிற கேள்வி, 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு அப்போ யாருக்கு விழுந்துச்சு அப்படின்னு கேட்டா, அதிகப்படியா நாங்க திமுகவுக்கு தான் போட்டோம், அதாவது 46.82% திமுக கூட்டணிக்கு தான் வந்து எங்களோட ஓட்டுகள் போச்சு அப்படின்னு திருச்சி மக்கள் தெரிவிக்கிறாங்க. அடுத்தபடியா அந்த இடத்த பிடிச்சிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 29.77% அஇஅதிமுகவுக்கு வந்து அந்த ஓட்டுகள்லாம் விழுந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 8.65% ஓட்டுகள் வந்து விழுந்திருக்கு. மற்றவர்களுக்கு 12.90% ஓட்டுகள் வந்திருக்கு. இதுல ரெஸ்பான்ஸே இல்லாம 1.86% ஓட்டுகள் போயிருக்கு. இதெல்லாம் திருச்சி மக்களுடைய ஓட்டுகள் 2019 ஜெனரல் எலெக்ஷன்ல விழுந்த அந்த ஓட்டுகளுக்கு உண்டான பார்வை. அது மட்டும் இல்லாம உங்களுடைய எம்பி கான்ஸ்டிடுவன்சில எப்படி ஒர்க் பண்ணாரு, உங்களோட இவ்வளவு நாள் 5 வருஷம் ஒர்க் பண்ண எம்பியோட ஒர்க், அவரோட வேலையை வந்து எந்த அளவுக்கு நீங்க தரப்படுத்துவீங்க, ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேலைகளுக்கு மிக மிக மோசம், சுத்தமா பிடிக்கவே இல்லை, தொகுதி பக்கமே காணும் அப்படின்னு 28.59% திருச்சி மக்கள் நினைக்கிறாங்க. அண்ட் மோசம் அப்படின்னு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 26.1% திருச்சி மக்கள் வந்து அவங்களோட பதிலாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. சுமாராக இருந்துச்சு அவருடைய வேலை நடவடிக்கை அப்படின்னு 14.86% திருச்சி மக்கள் நினைக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. சிறப்பாக செயல்பட்டிருக்காருன்னு வெறும் 16.54% திருச்சி மக்கள் கிட்ட இருந்து மட்டுமே அவங்களோட எம்பிக்கு, கரண்ட் எம்பிக்கு இப்போ ஒரு ஆதரவு வந்து வந்திருக்கு. அண்ட் 2014 2023 வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள் மத்தியில் பாஜக ஆட்சி, மோடியின் ஆட்சி, இதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை வந்து உங்களோட வாழ்க்கையில் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது கண்டீர்கள் அப்படின்னு கேட்டால் வந்து இல்லவே இல்லை. அப்படி எந்த ஒரு முன்னேற்றமே நாங்கள் ஃபீல் பண்ணல அப்படின்னு 60.65% திருச்சி மக்கள் வந்து நினைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் 12.88% திருச்சி மக்கள் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு எங்களோட பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை குறிச்சிருக்காங்க. அண்ட் எஸ், எங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மோடியின் ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் எங்களால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு 10.26% பேர் தான் வந்து பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்சபாவில் காங்கிரஸ் எந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டுருக்காங்க, பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு வெறும் 45.90% திருச்சி மக்கள் மட்டுமே நினைக்கிறாங்க. ஆனால் எதிராக அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா 51.38% பேர் ஆனால் அவங்க ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை அப்படிங்கிற பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா 2024 லோக்சபா எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணிக்கு ஆட்சியை பிடிப்ப, அதாவது அதிக ஓட்டுகள் வாங்கி அதிக எம்பிக்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் திருச்சி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு 36% பேர், 36.89% பேர் வந்து அதிகப்படியாக நினைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அஇஅதிமுக கூட்டணிக்கு 32.35% வாக்குகள் வந்து விழுந்திருக்கு, அதாவது அவங்க ஜெயிப்பாங்கன்னு இவ்வளவு பேர் வந்து நினைக்கிறாங்க. பாஜகவுக்கு 9.15% ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 6.42% மட்டுமே வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டாட்ஸ் மூலியமா தெரியுது. மற்றவைகள் 10.51% வாக்குகள் வந்து வெற்றிருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் எல்லாருமே மற்றவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறது 10.51% பேர் தான். அண்ட் நீங்கள் எந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுவீங்க, உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படின்ற ரொம்ப நேரடியான ஒரு கேள்விக்கு அதிகப்படியான ஓட்டு திமுக கூட்டணிக்கு தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. 35.90 விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா திமுக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அடுத்தபடியாக அஇஅதிமுக கூட்டணிக்கு 30.89 விழுக்காடு வாக்குகள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதாவது போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திருச்சி மக்கள். அண்ட் பிஜேபிக்கு வெறும் 10.50% தான் திருச்சி மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அண்ட் நாம் தமிழருக்கு 7.33% வாக்குகள் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சட்டமன்ற தொகுதிகள் வாரியா வந்து திருச்சியில தமிழ்நாட்டில் நடுவில் இருக்கிற ஒரு ரவுண்டான மாதிரி இடமான திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 197 வாக்குகள் அவங்களுக்கு திருச்சி வெஸ்ட்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ திருச்சி வெஸ்ட்டில் திமுக 197 முதல் அந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. அஇஅதிமுகவுக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லணும்னா வந்து புதுக்கோட்டை தான். எஸ், அதான் அவங்களோட கோட்டை. 162 வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 49 வாக்குகள் ஸ்ரீரங்கத்தில். அது ஆப்வியஸ்லி ஏன் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். அமமுகவுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லப்படுறது வந்து 68 வாக்குகள் ஸ்ரீரங்கத்தில் அவங்களும் வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து வச்சிருக்காங்க. நாம் தமிழருக்கு ஓரளவுக்கு அந்த திருச்சி சுற்று வட்டாரத்திலே எந்த சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர்வ கோட்டையில் 39 வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் கோட்டையாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓபிஎஸ்க்கு அதிகப்படியான திருச்சி சம்பந்தப்பட்ட இடங்களில், திருச்சி சம்பந்தப்பட்ட தொகுதிகளில், திருச்சிக்கு சுற்றி உள்ள தொகுதிகளில் எந்த சட்டமன்ற தொகுதியில் அதிக செல்வாக்குன்னு பார்த்தா கந்தர்வ கோட்டையில் 26 வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா திருச்சியில் கடைசியில் யாருக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசி ரிசல்ட்டா திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா
34.20% வாக்குகள் வாங்கி, அதாவது 1062 வாக்குகள் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க. இதன்படி திமுகவோட கூட்டணி மூலியமா திருச்சியில் நிற்கிற துரை வைகோக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்புல நம்மளால பார்க்க முடியுது. அஇஅதிமுகக்கு 825 வாக்குகள் 26.57%, பாஜகக்கு 262 வாக்குகள் 8.44% வாக்குகள் வாங்குவாங்கன்னு தெரியுது. அமமுகக்கு 329 வாக்குகள் 10.60% வாக்குகள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழருக்கு வெறும் 195 வாக்குகள் மட்டுமே, அதாவது 6.28% வாக்குகள் தான் அவங்களால திருச்சியில் பெற முடியும் அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்போட கணிப்பு. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து 108 வாக்குகள் வாங்கலாம் சொல்லப்படுது. அதாவது 3.48% வாக்குகள் அவங்களுக்கு விழலாம். ஆனால் அமமுக ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து பிஜேபி கூட சேர்ந்து அந்த தேர்தலை சந்திச்சா என்ன ஆகுங்கிற மாதிரி இன்னொரு ரிசல்ட் நம்மளால பார்க்கலாம். இதுலயும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு நம்மளால இந்த கருத்து கணிப்பின் மூலியமா வந்து சொல்ல முடியுது. ஏன்னா 36.94% 1147 வாக்குகளோட திமுக இங்கே வெற்றி பெறுவாங்க, அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சிருக்காங்க. அதுக்கு கே நேருவும் மேபி ஒரு காரணமா இருக்கிறதா, அதுக்கு கேஎன் நேருவும் மேபி ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால திமுக தான் இந்த கருத்து கணிப்பின்படி இப்போதைய நிலவரத்துக்கு அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால வந்து பார்க்க முடியுது. அஇஅதிமுகக்கு 922 வாக்குகள் 29.69%, பாஜக அமமுக ஓபிஎஸ் அப்படின்னு மும்முனையாக சேர்ந்து போட்டியிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து போட்டியிட்டாலும் 494 வாக்குகள் 15.91% வாக்குகள் அவங்க 3 பேர் சேர்ந்தா பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. நாம் தமிழருக்கு 210 வாக்குகள் மட்டுமே 6.76% தான் திருச்சியில் கிடைக்கும். ஸோ துரை வைகோ வெற்றி பெறுவார் அப்படின்னு இந்த முதலா நம்ம எடுத்த கருத்து கணிப்புகள் சொல்லுது. அவர் வெற்றி பெற்றுவாரா இல்லை உட்கட்சி பூசல்னால தோற்கடிக்கப்படுவாரா, அழுத வேட்பாளர்கள்லாம் ஜெயிப்பாங்களா? ஏன்னா இவரும் அழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டலாக உட்கட்சி பூசல்னால ரொம்ப பாதிக்கப்பட்டார் போல இருக்கு. இவருக்கு எதிர்த்து யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, திருச்சியை கைப்பற்றுவார் போது கூட கேஎன் நேரு அவர்கள் வந்துட்டு சும்மா அழுதுட்டு இருக்காதியாங்கிற அந்த ஒரு அப்படியா விவேக் சொல்றாரு, அழுதுறியா சரி அழுதுட்டு போ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. ரொம்ப நாயை போலங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசினார் கேஎன் நேரு மேடையில், புது மேடையில் வச்சு துரை வைகோ அவர்களை. ஆனாலும் துரை வைகோ அவர்கள் அதை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய பேச்சை அங்கே முடித்தார் அப்படிங்கிறது பார்க்கணும். திமுக தரப்பில் மதிமுக சார்பாக துரை வைகோ அவர்கள் சுயேட்சை சின்னம், அதாவது அவங்க கேட்ட சின்னம் கிடைக்கல. அப்புறம் வந்துட்டு தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கிறாங்க. எப்படி வந்துட்டு சமீபத்தில் கூட உதயநிதி அவர்கள் சொன்னார், தீப்பெட்டி வந்து பத்திக்குங்கிற ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு டைலாக் பேசியிருந்தார். ஸோ அது மாதிரி வந்துட்டு தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கிறார். அவருடைய தொழிலும் வந்துட்டு அந்த சிகரெட் அந்த பீடி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால தீப்பெட்டி அவருக்கு இன்னும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற பேச்சும் தொகுதிக்குள்ளேயே இருக்குது, தொகுதிக்குள்ளேயே பேசப்பட்டு வருது. திமுகவினர் தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க அதை சம்மந்தமாக. கேஎன் நேரு அவர்களை பொறுத்தவரை துரை வைகோ அவர்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவருடைய மகன் வந்துட்டு பெரம்பலூரில் நிற்கிறார் அப்படிங்கிறப்போ அவர் அங்கே தான் கான்சன்ட்ரேஷன் நிறைய கொடுத்துட்ருக்காரு, இங்கே இல்லை. இங்கே வந்துட்டு இல்லை, அதையும் தாண்டி துரை வைகோ மேலே ஏதாவது வன்மம் இருக்கா கேஎன் நேருவுக்கு? இல்லை, அவங்க துரை வைகோ அவர் கேட்டது வந்துட்டு விருதுநகர் தொகுதி கேட்டிருந்தாங்க. விருதுநகர் தொகுதியை கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா விருதுநகரில் வந்துட்டு இவங்களுடைய சமூக வாக்குகள் நிறையா இருக்குது. சரி, அதனால் வந்து விருதுநகரில் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்துட்டு இவங்க வந்து விருதுநகர் தொகுதி கேட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டாங்க. ராஜ்யசபா சீட்டு இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு இவர்கிட்ட வைகோ கிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னவங்க கமல்ஹாசனுக்கு உடனே ராஜ்யசபா சீட்டு 2025 கொடுக்கப்படும். இங்கேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது தான் அதுவும். ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் உடனே ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதை டைப் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் வைகோ அவர்களுக்கு வெறும் வாய் வார்த்தையை சொல்லியிருக்காங்களே தவிர அவர் உறுதியாக எந்த தகவலும் கொடுக்கல. துரை வைகோ அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்ட விருதுநகருக்கு பதிலாக திருச்சி கொடுத்துருக்காங்க. திருச்சியில் அருண் நேரு நிற்க வேண்டியது அவர் பெரம்பலூரில் நிற்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரம்பலூர்லேயும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வேலை பார்த்தார் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. திருச்சியில் இப்போ வந்து துரை வைகோ அவர்கள் நிற்கிறது அவருக்கு வந்து பெரும் சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதுதான் சர்வேலையும் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஏன்னா ஏடிஎம்கே அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டு கொடுத்து போகிற அளவில் இல்லை, மாதிரியான ஆட்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, அங்கே வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி அவ்வளோ இருக்குது. ரெண்டாவது தேமுதிக அவங்க கூட இருக்குது. தேமுதிக வந்துட்டு ஒரு 5% ஓட்டு அங்கே இருக்குது. திருச்சியில் மட்டுமே ஒரு 5% ஓட்டு இருக்குது. அந்த 5% ஓட்டு தேமுதிகவுடைய வாக்குகள் இவங்களுக்கு அதிமுக கிடைக்கும் போது ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக ஒரு 1% இல்லை 0.5% வித்தியாசத்தில் வந்துட்டு அந்த முடிவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாஜக கூட்டணியில் அமமுக தரப்பில் செந்தில்நாதன் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு சாருபாலா துணைமான் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு பதிலாக செந்தில்நாதன் கண்டெஸ்ட் பண்ணுறார். ஏன்னு கேட்டால் சாருபாலா துணைமான் அவர்களுடைய மகள் பாஜகவில் இணைந்திருக்காங்க.
அதனால் வந்துட்டு ஒரு அதிருப்தி தினகரன் அவர்களுக்கு அவர் சாருபால துணைமான் அவர்கள் மேலே இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஒரு காரணத்தினால செந்தில்நாதன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. செந்தில்நாதன் அவர்கள் களத்திலே இல்லை, கண்டஸ்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. பெரிய லெவலில் கண்டஸ்ட் இல்லை. ஆனால் நிதர்சனமான உண்மை கால நிலவரம் அப்படிங்கிறீங்க. ஆமாம்மா, கண்டஸ்டில் இல்லை. ஆனால் என்ன அவங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகள் குறிப்பிட்ட அளவும், அதே நேரம் வந்து முத்திரைய சமூக வாக்குகள் செல்வகுமார் அவர்கள் மூலமாக, அந்த முத்திரைய சமூக தலைவர் செல்வகுமார் அவர்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெரிய லெவலில் அவங்க வந்து கட்டஸ்ட் ஒரு டஃப்பாக ஃபைட் கொடுக்குற அளவுக்கு அவர் இல்லை, செந்தில்நாதன் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, திருச்சி தொகுதியை வந்து பாஜகவாக வேண்டி விரும்பி கொடுத்துருக்காங்க அவருக்கு. இவர் கேட்டது டிடி விஜயன் அவர் கேட்டது எனக்கு தேனி மட்டும் கொடுங்கன்னு கேட்டார். நீங்கள் திருச்சியும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாராள மனசோட கொடுத்துருக்காங்க. இந்த தாராள மனசு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கொடுத்துக்கலாமேப்பா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி எல்லாராலும் முன்வைக்கப்படுது. ஆனால் டிடி விஜயன் அவர்களுக்கு 2 சீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு திருச்சி ஒதுக்கியிருக்காங்க. திருச்சியில் செந்தில்நாதன் அவர் இருக்கிறார். அவர் கண்டஸ்டில் இல்லை. குறிப்பிடத்தக்க அளவு ஒரு வாக்கு வாங்குவார். ஒரு 15% 16%, அப்படி இல்லைன்னா 10% கீழே கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவுக்கும், அதாவது தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் தான் ஒரு பெரிய போட்டியாக இருக்க போகுது. துரை வைகோ அவர்கள் நூலிலையில் ஜெயிக்கலாம், நூலிலையில் தோற்கலாம். எப்படினாலும் அதை முடிவு பண்ண போகிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட சர்வேல தான் நம்மளுக்கு தெரியும். யார் எந்த முடிவு பண்ண போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு அடுத்த கட்ட சர்வேல தான் தெரியும். என்னோட அப்பாவோட சகாப்தத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் பாராளுமன்றத்துக்குள்ள அவங்க அப்பா மாதிரியே போறாரா. அப்பாவுடைய சகாப்தம் வந்து என்னை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக முடிஞ்சிருச்சுங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா திமுகவை எதிர்த்து, திமுகவுடைய குடும்ப அரசியலை எதிர்த்து வெளியே வந்து ஒரு ரிவால்வ் பண்ண ஒரு லீடராக, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விஷயங்கள், காவிரி விஷயமாகட்டும், முல்லைப்பெரியார் விஷயமாகட்டும், பல்வேறு விஷயங்களில் விவசாயிகளோட துணை நின்று தோள் கொடுத்த துணை நின்ற ஒரு போராளியாக வைகோ அவர்கள் இருந்துட்டு வந்தார். இன்றைக்கும் இருக்கார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வயதானாலும் சரி, அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் சரி, விவசாயிகளோடையும் போராட்ட காலத்தில் தொடர்ச்சியாக அவர் வந்து தன்னுடைய குரல் கொடுத்துட்டு இருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களும் இவருடைய போராட்டங்களை வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வேறு விஷயம். ஆனால் குடும்ப அரசியலை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து களம் கண்டு ஒரு தேர்தல் களத்தில் வந்து தன்னை வந்து ஒரு ரெவல்யூஷனல் லீடராக காமிச்சவர் இன்றைக்கி அதே திமுகவோட போக வேண்டிய சூழல். அது ஏன்னு கேட்டால், கலைஞருடைய மகனை வந்து நான் முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி போனார். இன்றைக்கி அவருக்கே அங்கே மரியாதை இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய மகனுக்காக அவர் போராட வேண்டிய ஒரு நிலையில் அவர் தள்ளப்பட்டிருக்கார். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அவருடைய மகன் அவரை மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாலிடிக்ஸை எல்லாருக்கிட்டையும் இயல்பாக பழகக்கூடிய ஒரு பாலிடிக்ஸை முன்னெடுத்துகிட்டு போனால் மேபி மதிமுகவுக்கு அது இன்னொரு வாய்ப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட்டு. அப்போ பம்பரம் வந்து சுழண்டுக்கிட்டே இருக்குமா, இல்லை கீழே விழுந்துருமா? பம்பரம் இனி கிடைக்கிறது அவ்வளவு எளிது இல்லை. பம்பரம் இப்போ வந்து தீப்பெட்டி இது கொடுத்துருக்காங்க. அந்த தீப்பெட்டியை வேணால் பற்ற வச்சு அது மூலமாக ஏதாவது ரெவல்யூஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். பம்பரம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் இதில் சொல்லிடலாம், நம்ம ஈஸியாக வந்து கணிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட கருத்து கணிப்புகளில் செகண்ட் சர்வே தெரிஞ்சிடும் இல்லையா? சரி, நம்ம அடுத்த ஒரு தொகுதியை பற்றி அலசி ஆயறதுக்கு முன்னாடி வந்து சில வேலைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காணொலியில் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி ஹரிஷ். நன்றி.